வணக்கம். நான் உங்கள்கிட்ட இப்போ இந்த எச்சிராஜா இருக்கல்ல, ஆராசா, இவர் பல இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஏன் இந்த இடத்துல இருந்திருக்காங்கல்ல, சம்பவ இடத்துல விட்டுட்டு ஏன் ராத்திரி பிரைவேட் ஃபிளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வரணும்? அப்படி இவருக்கு என்ன அவசரம்னா, துபாயிலேருந்து ஒரு 3 நிமிஷம் பேட்டிக்காக வந்தவர் யாரு, துணை சிஎம். வந்த உடனே திருப்பி துபாய்க்கு போயிட்டாரு. அவரை யாரு வரலன்னு சொன்னா, ஏன் வரலன்னு சொன்னா, ஏன்னா உங்க ஆட்சி ஏன் வரலன்னு, ஏன்னா நாளைக்கு தெரியும் ஓட்டு கேட்க போக முடியாது, அதனால வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஏன் ஓட்டு கேட்க வரீங்கன்னு கேட்கல, வர முடியாது, போக முடியாதுன்ற காரணத்தினால வெறும் 3 நிமிஷம் வீடியோக்காக வந்திருக்காரு. யாரு, துணை சிஎம். இவர் இருந்த சிஎம் ஆகட்டும், துணை சிஎம் ஆகட்டும், ஏசியோல 5 பேர் இறந்தாங்க, 71 பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அவங்களை போய் பாக்குறதுக்கு யாருமே போல. இப்ப கேட்கறதெல்லாம் ஏன் வந்தீங்கன்னு கேட்கல, இந்த கள்ளச்சார ஷோ குடிச்சு இறந்தவங்களாகட்டும், ஏர் ஷோ நடந்து இறந்தவங்களாகட்டும், அப்பெல்லாம் எங்க போனீங்க, ஏன் போகல அப்படின்னு கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கூட்டத்துக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்கல. யாராட்டும் வாங்க, வர்றவங்கள யாரும் வர வேணாம்னு சொல்ல, ஏன் வந்தீங்கன்னு கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் விஷச்சாராயம் குடிச்ச ஆளுங்கள்ட்ட போகல இறந்தவங்கள்ட்ட, பிளஸ் இந்த ஏர் ஷோ நடந்து இறந்தவங்களுக்கு ஏன் போகல அப்படின்னு கேட்கறாங்களே தவிர இங்க ஏன் வந்தீங்கன்னு ஒவ்வொரு ஆளும் கேட்கல. அப்போ சந்தேகம் ஜாஸ்தி ஆகுது. நீங்க பண்ணிக்கலாம், இந்த எச்ராஜ் ஆராசா திருப்பி கரூர்ல இருந்து ஏன் அவசரமா விஜய் போயிட்டாருன்னா, இவரு போன இடத்துல 3 கார் மாறி போயிருக்காரு. இன்னொன்னு பல முறையா கேட்டுக்காரு, நான் போறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்க, உங்க போலீஸ்காரங்க, உங்க கைக்கூலி, உங்க கட்சியோட கைக்கூலி போலீஸ்காரங்க, போனா பிரச்சனை பெருசா வரும், நீங்க போங்க நான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொன்னதுனாலதான் போனவே தவிர இப்போ வீடியோ போட்டிருக்காரு. ஏன் வீடியோ கூட போடலன்னு கேட்டவங்க, இப்போ வீடியோ போட்டதுக்கு அப்புறமும் வீடியோவில் மட்டும் சொல்லிட்டா போதுமா அப்படின்னு வீடியோ போடலன்னீங்க. வீடியோ போட்டா ஏன் போட்டுட்டீங்க? வீடியோ மட்டுமே போட்டா என்னங்க பண்ணும் இருக்கு? அதாவது மாமியார் உடைச்சா மஞ்சட்டி பொஞ்சட்டி மாதிரி மரும உடைச்சா இவர் உட்கார்ந்தா குத்தோன்னு வரல, நீங்க மாநாடு நடத்தினாரு, பரப்புரைக்கு வரல, நீங்க வந்தாரு. சனிக்கிழமை வரவே இல்லை, நீங்க சனிக்கிழமை வந்தாரு, சனிக்கிழமை மட்டுமே வர்றாரு நீங்க. ஏங்க அப்புறம் ஏன் நிக்கல இந்த இடத்த? பல பேர் ஏன் அவர் சொல்றாரு, பொதுமக்களும் சரி, என்னைய ஆதரிச்சு பேசினா பல கட்சிகளோட தலைவர்கள் சரி, யாரு என்ன ஆதரிச்சு பேசினாலும் ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப இன்னமும் வெளியே வரல, மன கஷ்டத்துல இருக்கேன், கண்டிப்பா வருவேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவேன், சந்திப்பேன் அப்படி இருக்காரு. நான் அனுப்புவேன்னு சொல்ல, கண்டிப்பா சந்திப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ இந்த இழிச்சவாய் ஆராசா எம்பியா இருக்கிறோம், அவர் பேசின காரணங்கள் ஒவ்வொரும் ஏன் இருக்கலான்னு திருப்பி சொல்ற மேல ஏன் பொய்யா பிரச்சனை பண்ணி டிஎம்கே ஆளுங்களை, டிவிகே ஆளுங்களை மீறியமா போய் அடிதடி பண்ணுங்கன்னு மறைமுகமா சொல்ற மேல ஏன் எஃப்ஐஆர் பதியல, ஏன் விசாரிக்கல நான் கேக்குறேன். ஆர்எஸ்ஏ ராசா மேல எம்பின்னு விட்டீங்களா, இல்ல டிஎம்கே எம்பின்னு விட்டீங்களா? கைக்குலியா இருக்கிறதுனால நான் சொல்றேன், உங்க டிஎம்கே ஆட்சி காலம் எந்த ஆட்சியா இருக்கும், ஆட்சி காலம் 5 வருஷம். ஏன் ஒரு ஆட்சியில இருக்க உங்களுக்கு கைக்குலியா போறீங்கன்னு தெரியல போலீஸ்காரங்க. அடுத்த ஆட்சியில கண்டிப்பா வருவாங்களே இல்லைன்னு சொல்ல, எந்த ஆட்சியா இருந்தாலும் 5 வருஷங்க கைக்குலியா ஏன் போறீங்க தெரிஞ்சு சொல்றேன். ஏன் கோனா இவரு எம்பி ஆராசா ஒரு தூண்டுதல் பேர்ல சண்டை போடுங்கன்னு ஒரு தூண்டுதல் பேர்ல பண்றாருன்னு தோணுது. இவர் வாயடக்கலன்னா நெக்ஸ்ட் இவரே தூண்டுதல் பேர்ல டிஎம்கே ஆளுங்க பிரச்சனையில ஈடுபடுவாங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.